வணக்கம். குட் ஈவினிங். லாஸ்ட் வீக் லைவ் செஷன் அப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அடுத்த செஷன்ல பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் தி யூசர் நேம். ஸோ நம்ம இன்னைக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு லைவ் செஷன் ஒரு 45 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் 1 ஹவர்க்கு பண்ணுவோம். ஓகே. ஸோ 1½ ஹவர்ஸ்க்கு போகாது இன்னைக்கு. அது நம்ம எரர் கரெக்ஷன் 50 சென்டென்சஸ் பண்ணதுனால 2 செஷன்ஸுமே 1½ ஹவர்ஸ் பண்ணணும். போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும். Okay, good evening, all of you. Yes, let me see the names. The audio, video ரெண்டுமே நல்லா இருக்குதா? அத கொஞ்சம் நீங்க chatல போடுறீங்களா? Okay, thank you. Yes. Good evening. வணக்கம். ஸோ இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்குமே தேவையான டாபிக். ஆல் இஸ் வெல், பிரபு ஜீவா. எஸ், தேங்க்யூ. ஓகே. எஸ், குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. Right. So simple compound complex. Just a minute. Okay. First நம்ம வந்து அதோட definition பார்க்கலாம். Yes. Good evening all of you. Simple compound complex. இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாபிக். ஸோ ஒரே விஷயத்தை எதுக்கு 3 மாதிரி சொல்லணும்னு சொல்லி போன செஷன்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு லைவ் செஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதே டாபிக்ல. இருந்தாலும் அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ண நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்குலாம் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷனோட பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஐ ஹவ் ரிட்டன் டவுன் a few sentences. சிம்பிள் டு காம்பவுண்ட் 2 சென்டென்சஸ், அப்புறம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் 2, காம்பவுண்ட் டு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ் 2, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட். ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸை பண்ணும்போது நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சில சென்டென்சஸ் நான் கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்சஸை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்பயுமே எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி ஈஸியான சென்டென்சஸை எடுக்காம, ஏன்னா அந்த மாதிரி சென்டென்சஸை எப்பயுமே நம்ம பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போய் பார்க்கும்போது வேற ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சென்டென்ஸ் இருந்தால் தான் கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இங்கே ப்ராக்டிஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சென்டென்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் கௌதம், ஹாய். Everything clear? Okay, please move on. Okay, white elephants. Okay, thank you. Right. So, முதல்ல simple compound complex sentences define பண்ணுவோம். ஒரு simple sentenceனா என்னன்னா ஒரே ஒரு verb தான் இருக்கும். In other words, it has only one subject and one predicate. So, அதை விட ஈஸியான டெஃபினிஷன் என்னன்னா ஒரு verb தான் இருக்கும். நீங்க சென்டென்ஸ் ஃபுல்லா நல்லா பார்க்கும்போது அதுக்கு வந்து verbs ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது ரொம்ப முக்கியம். Verbs, finite verbs, okay? Non-finite verbs, infinitives, gerunds, participles அதெல்லாம் பார்த்து நம்ம verb நினைச்சுக்கிற கூடாது. ஓகே. பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb ஓட you see go ஓட ing போட்டு going பார்த்தாலே அது verb நினைச்சிட கூடாது. ஏன்னா கோயிங்கிறது present participle வரும். சில நேரம் gerund வரும். அதே மாதிரி go பார்த்த உடனே அது verb நினைச்சுக்கிற கூடாது. அதுக்கு முன்னால to இருந்துச்சுன்னா to go அது infinitive இருக்கும். ஓகே. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு verb தான் இருந்துச்சுன்னா அதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன். A simple sentence is one which has only one finite verb. Okay. So more than one verb இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸா இருக்கலாம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ஃப்ரேஸ், கிளாஸ், அந்த டெஃபினிஷன் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஓகே. அதுலேயும் கிளாஸ்ல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியணும், சபார்டினேட் கிளாஸஸ் அதெல்லாம். ஒரு 2 வேர்ப்ஸ் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து எழுதுவேன். இப்போ சும்மா கவனிங்க. 2 வேர்ப்ஸ் இருக்கிற ஒரு சென்டென்ஸ். அந்த 2 வேர்ப்ஸ் இருந்துச்சுன்னா 2 கிளாஸஸ் இருக்குன்னு அர்த்தம் ஒரு சென்டென்ஸ்ல. கிளாஸ்னா என்ன? ஃப்ரேஸ், கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து லெசன்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். கிளாஸ் இஸ் a group of words which has a finite verb.
ஓகே. ஃப்ரேஸ்ல வந்து ஃபைனைட் வெர்ப் இருக்காது. அதுவும் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வித் சம் மீனிங். க்ளாஸ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட்டும், ப்ரெடிகேட்டும் இருக்கும்னு சொல்லலாம். இல்ல ஒரு வெர்ப் இருக்குன்னு சொல்லலாம். அந்த க்ளாஸ் தான் நம்ம வந்து அட்வெர்ப் க்ளாஸ், அட்ஜெக்டிவ் க்ளாஸ், நவுன் க்ளாஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெறைய கைண்ட்ஸ். ஸோ 2 வெர்ப்ஸ் இருக்கிற ஒரு சென்டென்ஸ்ல 2 க்ளாஸஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு க்ளாஸ்ல ஒரு வெர்ப் இருக்கும். 2 வெர்ப்ஸ் சேர்த்து ஒரு க்ளாஸ்ன்னு சொல்லிறக்கூடாது. ஓகே. நம்ம டிவைட் பண்ணும்போது ப்ராப்பரா டிவைட் பண்ணணும். 5 வெர்ப்ஸ் இருக்கு ஒரு சென்டென்ஸ்லனா 5 க்ளாஸஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தான் அந்த 5 க்ளாஸஸ வந்து நம்ம மெயின் க்ளாஸா, இல்ல சபார்டினேட் க்ளாஸான்னு பார்ப்போம். ஸோ வெறும் மெயின் க்ளாஸஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்டென்ஸ்ல. அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்ப மெயின் க்ளாஸ்னா என்ன? A main clause is exactly like a sentence. Sentence ஓட டெஃபினிஷன் ஞாபகம் இருக்குதா? சென்டென்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? A sentence is a group of words which gives complete meaning. ஸோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்குள்ளேயே நெறைய குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அத தனித்தனியா வாசிச்சு பார்த்தோம்னா, அது கம்ப்ளீட்டா மீனிங் தரக்கூடிய குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கும். அதெல்லாம் வந்து மெயின் க்ளாஸஸ்ன்னு சொல்லுவோம். ஆனாலும் அது வந்து சென்டென்ஸ்க்கு உள்ள இருக்கிற ஒரு பார்ட்டா இருக்குது. அப்ப அதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குதுன்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வச்சு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்னன்னு தெரியணும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஃப்ரேஸ்னா என்னன்னு தெரியணும். க்ளாஸ்னா என்னன்னு தெரியணும். வெர்ப்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியணும். வெர்ப்ஸ்னாலே ஃபைனைட் வெர்ப்ஸ். அப்ப நான் ஃபைனைட்ஸ்னா என்ன? இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ், ஜெரண்ட்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஓகே. ஸோ மெயின் க்ளாஸ்ல so the number of clauses, the number of verbs in a sentence will give you the number of clauses. அதுல நம்ம மெயின் க்ளாஸ், சபார்டினேட் க்ளாஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மெயின் க்ளாஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன? இது நம்ம ஏற்கனவே போன செஷன்லயும் பார்த்திருக்கோம். ஃபேன் பாய்ஸ் யூ see F for, A for and, N for nor, B but or yet and S for so. ஸோ இதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வச்சு கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த மெயின் க்ளாஸஸ் எல்லாம் அந்த சென்டென்ஸ்க்கு பேரு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு க்ளாஸையும் எடுத்து தனித்தனியா வாசிச்சு பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ட்டா ஃபங்ஷன் பண்ணக்கூடிய க்ளாஸஸா இருக்கும். கம்ப்ளீட்டா மீனிங் தரக்கூடிய க்ளாஸஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்னன்னா, ஒரே ஒரு மெயின் க்ளாஸ் தான் இருக்கும். அப்புறம் மீதி எத்தனை க்ளாஸஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சபார்டினேட் க்ளாஸஸா இருக்கும். 2 வெர்ப்ஸ் இருக்கு ஒரு சென்டென்ஸ்ல. ஒரு மெயின் க்ளாஸ் இருக்கு, ஒரு சபார்டினேட் க்ளாஸ் இருக்குன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஒரு மெயின் க்ளாஸ் இருக்கு, 2 சபார்டினேட் க்ளாஸஸ் இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஒரு மெயின் க்ளாஸ், 3 சபார்டினேட் க்ளாஸஸ் இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். So how do you define a complex sentence? It is a sentence which has only one main clause and any number of subordinate clauses. எத்தனை subordinate clausesனாலும் இருக்கலாம். Compound sentence எப்படி define பண்ணுவோம்? It is a sentence which contains only main clauses. Okay, so இதுதான் ஒரு basic understandingக்கு. Okay, நான் இப்ப வந்து 3 sentences எழுத போறேன் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், ஒரு காம்பவுண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நம்ம எக்ஸசைஸ் மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு. ஓகே, ரைட். As I was unable to help in any other way, I gave her some money. Now look at this sentence. As I was unable to help in any other way, I gave her some money. இது கண்டுபிடிங்க முதல்ல, இது என்ன சென்டென்ஸ்னு. நான் சொல்லல, நீங்களே கண்டுபிடிங்க. See? Okay. As I was unable to help in any other way, I gave her some money. Yes, complex. Good. Madhavan. Yes, good. Complex is correct. Yes, Parthasarathi. Correct. Complex. That's Madhubala. Pooja Akila username. Compound illa, complex tha. I'll tell you why. Okay. Yes, the white elephants. Nagarajan எல்லாம் complex correct போட்டிருக்கீங்க. Yes, Rashanti Nadaraja. Okay.
now நம்ம வந்து இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். ஃபர்ஸ்ட் வேர்ப்ஸை கண்டுபிடிக்கணும். வாஸ் ஒரு வேர்ப். அனேபிள் வந்து வேர்ப் கிடையாது. ஓகே, ஏபிள் அனேபிள் எல்லாம் வந்து adjectives தான். வாஸ் தான் ஒரு வேர்ப். அப்புறம் கேவ் இன்னொரு வேர்ப். ரெண்டு வேர்ப்ஸ் இருக்கா? ரெண்டு வேர்ப்ஸ் இருக்கு. அப்பனா ரெண்டு clauses இருக்கும். இப்போ ஒவ்வொரு வேர்ப் இருக்கிற ஒவ்வொரு clauseயும் இப்போ நம்ம பிரிப்போம். as I was unable to help in any other way, அது ஒரு clause. I gave her some money, அது ஒரு clause. இதுல கம்ப்ளீட்டா மீனிங் தரக்கூடிய clause எது? I gave her some money. நான் அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன். அது வந்து கம்ப்ளீட்டா இருக்கா? சென்டென்ஸ் மாதிரியே. அப்ப இத தான் நம்ம வந்து மெயின் clauseன்னு சொல்றோம். ரைட்? இத பாருங்க. as I was unable to help in any other way, இத சொல்லி பார்க்கும்போதே எப்படி இருக்கு? என்னால அவளுக்கு வேற வகையில உதவி செய்ய முடியாததுனால அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சோ இன்கம்ப்ளீட்டா இருக்கிற இந்த clause தான் நம்ம subordinate clauseன்னு சொல்றோம். ஓகே. சாரி. ஓகே, subordinate clause. இது வந்து dependent clauseன்னு சொல்லுவோம். ஏன்னா it depends on the main clause to get its meaning complete. So இந்த subordinate clause இந்த clause டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்ப டெஃபினிஷன் படி பாருங்க, ஒரு மெயின் clauseம் ஒரு subordinate clauseம் இருக்கு. அப்ப அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ரைட்டா? இது காம்ப்ளெக்ஸ். இப்ப நம்ம இதே சென்டென்ஸ ஒரு சிம்பிள் சென்டென்ஸா மாத்த பார்ப்போம். சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன இருக்கணும்? ஒரே ஒரு verb தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் மீனிங் மாத்திரக்கூடாது. மீனிங் அப்படியே தான் இருக்கணும். டென்ஸ் அப்படியே தான் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு பாருங்க. வாஸ் பாஸ்ட் டென்ஸ், கேவ் பாஸ்ட் டென்ஸ். சோ நம்ம எழுத போற மீதி ரெண்டு சென்டென்சஸ் இருக்கே, சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், அது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். மீனிங்கும் மாறக்கூடாது. ஓகே. சோ என்ன செய்யலாம்? ஒரு verb தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு verb நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு verb வேற மாதிரி ஏதாவது மாத்தணும். ரெண்டு verbsல ஒரு verb நம்ம ரீடைன் பண்ணிக்கிற போறோம். எது முக்கியமான விஷயம்? நான் அவளுக்கு காசு கொடுத்தேங்கிறது. சோ இந்த கேவ் அப்படியே வச்சுக்குருவோம். I gave her some money இருக்கட்டும். இந்த was தான் நம்ம மாத்த போறோம் இப்ப. மாதவன் கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. Being unable to help in any other way, I gave her some money. That's right. So இந்த was உடைய பேஸ் ஃபார்ம் என்ன? இது ஒரு be verb. Am, is, are, was, were, will be இதெல்லாம் be verbs. So இந்த was ஓட பேஸ் ஃபார்ம் beங்கிறதுனால அந்த be ஓட ing போடுறோம். ஓகே. Being unable to help her in any other way, அதெல்லாம் அப்படியே மீதி அப்படியே எழுத வேண்டியதான். இந்த இது ஒரு சேஞ்ச் தான். Being unable to help her in any other way, I gave her some money. ஓகே, நான் இன்னொரு her இங்க போட்டிருக்கேன். போட்டாலும் சரி போடலைனாலும் சரி, தட்ஸ் ஓகே. ஆனா இந்த beingன்னு மாத்திட்டோம் பாருங்க. இந்த being வந்து verb இல்ல. இந்த gave மட்டும்தான் verb. இந்த beingக்கு பேர் தான் participleன்னு சொல்றோம். ஓகே. It is a non-finite verb. Finite verb கிடையாது. இந்த மாதிரி மாத்த தெரியணும் நம்மளுக்கு. அவ்வளவுதான் விஷயம். இது வந்து எக்ஸர்சைசஸ் பண்ண 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 நம்மளுக்கு பழகிரும். இப்ப சிம்பிள் சென்டென்ஸ் எழுதிட்டோமா? இப்போ ஒரு காம்பவுண்ட் யோசிச்சு பாருங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல என்ன இருக்கணும்? இருக்கிற clauses எல்லாமே கம்ப்ளீட்டா மீனிங் தரக்கூடிய மெயின் clauses இருக்கணும். அப்ப நம்ம இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாம்? என்னால அவளுக்கு வேற விதத்துல உதவி செய்ய முடியாததுனால அப்படின்னு சொல்லாம முடியல. அதனால காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? Yes, and so that's right, Madhavan. I was unable to help in any other way, and so I gave her some money. அவ்வளவுதான். And போட்டுருவோம். And is the most common coordinating conjunction used in compound sentences and but எல்லாம். So இந்த as எடுத்துற வேண்டியதான். I was unable to help in any other way, and so I gave her some money. ஈஸியா இருக்குதா? இது புரியுதா? See, இது வந்து பேசிக் விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப
You see, there are two verbs, two main clauses. அது இருக்கான்னு பாருங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸோட டெஃபினிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா நம்ம எழுதியிருக்கிற இந்த சென்டென்ஸ். ஐ வாஸ் unable to help in any other way. கம்ப்ளீட்டா இருக்கா சென்டென்ஸ் மாதிரி? ஸோ இது ஒரு மெயின் கிளாஸ் 1. I gave her some money. இது மெயின் கிளாஸ் 2. இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது இந்த and soங்கிற கன்ஜங்ஷன். ஓகே. If we have two main clauses and a subordinate clause, what kind of sentence is that? அது வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஒரு வீடியோ ஏற்கனவே அதுக்கு போட்டிருக்கிறேன், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ஆனால் அந்த மாதிரி சென்டென்சஸும் இருக்கும். 2 மெயின் கிளாஸஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். நல்ல கொஸ்டின் தான் அது. ஏன்னா இதை வந்து நம்ம காம்பவுண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் காம்பவுண்டுன்னு சொல்ல முடியாதுன்னா சபார்டினேட் கிளாஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா 2 மெயின் கிளாஸஸ் இருக்கு. காம்ப்ளெக்ஸ்னா ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும் இல்லையா? So that kind of a sentence is called a compound complex sentence. Okay. என்ன சிச்சுவேஷன்ல இதே கொஸ்டின் தான் போன லைவ் செஷன்லயும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன சிச்சுவேஷன்ல அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு தான் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்மளுக்கு இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நம்ம எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கலாம். இந்த விஷயம் ஒண்ணு தானே. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த 3 சென்டென்சஸும் விஷயம் ஒண்ணு தானே. நம்மளுக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவோம். அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ எதுக்கு நம்ம இந்த லேர்ன் பண்றோம் அப்படின்னா, லாங்குவேஜ் இன்னும் நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான். ஒரே விஷயத்த எப்படி வேற வேற மாதிரி சொல்லலாம். வெரைட்டி. வெரைட்டி ஆல்வேஸ் ஆட்ஸ் ஸ்பைஸ் டு லைஃப். ஸோ அதுதான் இது விஷயம். அப்ப நம்ம இன்னும் நிறைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்குருவோம். ஓகே, ரைட். Now let's go to the exercise. முதல்ல simple to compound. Okay, I will tell you the sentence. நான் எழுதுறக்குள்ளே நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆன்சர். Little Jack Horner sat in a corner eating his Christmas pie. Okay, simple to compound. Yes. So ஒரே ஒரு verb தான் இருக்கு. நீங்க 2 verbs இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ரெண்டுமே மெயின் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி. Little Jack Horner, that's the name of the person, Jack Horner. Little Jack Horner sat in a corner. That's a nursery rhyme. Eating his Christmas pie. இப்ப நீங்க verb பாருங்க. வெறும் sat மட்டும்தான். ஒரே ஒரு verb தான் இருக்கு. இன்னொரு verb நம்மளா இப்ப ஃபார்ம் பண்ணணும் இருக்கிற சென்டென்ஸ்ல இருந்து. Saravanan, if two main clauses subordinate clause, yes, அதான் நான் அந்த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொன்னேன் பாருங்க. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க இதே கொஸ்டினை. 2 மெயின் கிளாஸஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே. Little Jack Horner sat in a corner and he was eating a Christmas pie. That's Uday. Okay. சரி, வேற எப்படி சொல்லலாம்? இன்னும் வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஏதாவது ஞாபகம் வருதா? அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல சாட் தானே இருக்கு. அதே மாதிரியே நம்ம வந்து ஏட்னே போடலாம். லிட்டில் ஜாக் ஹானர். இது HONOUR கிடையாது. HORNER. ஓகே. Little Jack Horner sat in a corner, not on a corner, sat in a corner and ate his Christmas pie. You see how simple it is. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பட் இந்த சென்டென்ஸ்ல அப்படிதான் அர்த்தம். ஓகே. Little Jack Horner sat in a corner and ate his Christmas pie. So 2 verbs வந்துச்சா, 2 மெயின் கிளாஸஸ் வந்துச்சா. ஸோ இங்கே வந்து he வந்து understood. இந்த சப்ஜெக்ட் நம்ம திருப்பியும் அந்த ப்ராப்பர் நவுனை போடலை, ப்ரோனவுன் ஹீயும் போடலை, பிகாஸ் இட்ஸ் எனிவே அண்டர்ஸ்டுட். எஸ், திஸ் இஸ் த காம்பவுண்ட் சென்டென்ஸ்.
இது சிம்பிள். இப்போ இன்னொரு ஈட்டிங் இஸ் நாட் அ verb. நோ she wasn't. see இந்த ஈட்டிங் இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னால எழுதுனோமே சென்டென்ஸ் பீயிங்னு போட்டோம்ல, பீயிங் unable to help in any other way. அதே மாதிரி இந்த ஈட்டிங்க்கு பேரு பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஈட்டிங் வந்து எப்போ வேர்பா இருக்கும்னா, ஈட்டிங்க்கு முன்னால ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருந்துச்சுன்னா தான் அது வேர்ப் ஆயிரும். இஸ் ஈட்டிங், வாஸ் ஈட்டிங், வில் பி ஈட்டிங், இப்படிலாம் இருந்துச்சுன்னா தான் அது வேர்ப். அதில் அப்பயுமே வந்து நம்ம அதை மெயின் வேர்புன்னு சொல்கிறோம். இஸ், வாஸ், வில் பி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெல்பிங் வேர்புன்னு சொல்கிறோம். ஓகே, வெறும் ஈட்டிங் வந்து வேர்பு கிடையாது. இட் இஸ் கால்ட் த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ரைட்? ஓகே, அதே கொஸ்டினே நியூ லைஃப் இன் கிரைஸ்ட் சர்ச் கேட்டிருக்கீங்க. isn't eating a verb? No, it isn't. Many, ma'am, why you are not oh, the same question? Okay. Right. ஸோ இதுதான், இதே கொஸ்டினே ஒரு 4-5 பேர் கேட்டிருக்கிறீங்க, ஈட்டிங் வேர்ப் இல்லையான்னு. அதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். செஷன் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? கோயிங் பார்த்த உடனே வேர்புன்னு நினைச்சிடக்கூடாது. கோவை பார்த்த உடனே வேர்புன்னு நினைச்சிடக்கூடாது. கோக்கு முன்னால டூ இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் இன்ஃபினிட்டிவ், டூ இன்ஃபினிட்டிவ். இப்போ வெறும் கோயிங் இருந்துச்சுன்னா அது பார்ட்டிசிபிளாக இருக்கலாம், இல்லை ஜெரண்டாக இருக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷனை பொறுத்து. அதுக்கு முன்னால் ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி தான் இப்போ ஈட்டிங் பாருங்க, வெறும் ஈட்டிங் தான் இருக்குது. இதுக்கு முன்னால் எஸ்ஸோ வாஸோலாம் இல்லை. ஹி வாஸ் ஈட்டிங்னு இருந்துச்சுன்னா வாஸ் ஈட்டிங் தான் வேர்ப். ரைட்? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இதே சிம்பிள் டு காம்பவுண்டில் இன்னொரு சென்டென்ஸ். He was rejected owing to ill health. He was rejected owing to ill health. இப்ப ஒரே ஒரு verb இருக்கு. ஓகே, ரிஜெக்டட் ஆகி நம்ம வந்து verb எடுக்கிறனால எடுத்துக்கலாம் passive வாய்ஸ்ல. ஓகே, he was rejected owing to ill health. ஸோ இன்னொரு ஒரு verb நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எஸ், தேங்க்யூ ராம். அந்த லிங்க் நீங்கள் போட்டிருக்கீங்களா? ஓகே, ஸோ லெட் மீ டெல் யூ அபவுட் த கோர்ஸ் தட் இஸ் அவைலபிள் ஆன் தி ஆப். இங்கிலீஷ் வித் வெண்ணிலா ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ரென்னன் மார்டின் புக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் 13 சாப்டர்ஸ் நான் வந்து டீச் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கு ஒரு 3 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் சோஃபார். ஓகே, ஸோ இன்னும் மீதி நிறைய லெசன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அப்புறம் ரேமன் மர்ஃபி 1 to 20 யூனிட்ஸை டீச் பண்ணி எக்ஸசைசஸையும் சால்வ் பண்ணி வீடியோஸாக போட்டிருக்கிறேன் நான். 20 வீடியோஸ் இருக்கும், அதுவும் ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். ஆப் நீங்கள் அவசியம் டவுன்லோட் பண்ணுங்கள். பிஃபோர் ஐ ஃபர்கெட், லெட் மீ டெல் யூ வாட்ஸ் ஹேப்பனிங் தேர். வந்து வேர்ட் ஆஃப் த டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு வேர்டு நான் வந்து போட்டுட்ருக்கிறேன் ஆப்பில். அது வந்து உங்கள் வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஒரு நாள் நான் வந்து ட்ரிவன்கிற வேர்டு வந்து adjective இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ ட்ரிவன்னா என்ன? ஆம்பிஷியஸ், அந்த மாதிரி அர்த்தத்தில். டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சில நேரத்தில் வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ணும், சில நேரத்தில் adjective-ஆ ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ ட்ரிவன்னாலே வேர்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிற கூடாது. ட்ரிவன் adjective-ஆ அதுக்கு ஒரு வேற ஒரு அர்த்தம் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஒரு வேர்டை எடுத்தோம்னா அதோட 10-15 மீனிங்ஸ் இருக்கும். சில நேரம் எல்லாத்தையும் நான் போடலை. அதில் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை தான் எடுக்கிறோம். ஸோ ட்ரிவன் ஆஸ் அன் adjective, what does it mean? ambitious. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு இமேஜுமே கொடுத்து அந்த மாதிரி ஒரு நாளுமே ஒரு வேர்டு நான் போட்டுட்ருக்கேன் ஆப்பில். ஸோ நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் புக்கில் தினமும் எழுதி வைக்கலாம். வேர்டு அது பக்கத்துலேயே பார்ட் ஆஃப் ஸ்பீச் போட்டுட்டு அதோட மீனிங் கொடுத்துட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்பில் அது ஒரு நல்ல விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அது போக இந்த கோர்சஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் வந்து இந்த லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நீங்கள் அந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் ஐ வில் பி அவைலபிள் ஆன் வாட்ஸ்அப் டு ஹெல்ப் யூ. நான் அதுவும் ஆப்பில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன், அதை கிளியர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். ரைட்?
Now let's come back to the sentence. He was rejected owing to ill health. Being ill health, he no. See, கல்பனா இப்போ என்ன செய்யணும்? 2 verbs இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். பீயிங் இல் ஹெல்த்ன்னு போட்டீங்கன்னா, அங்க வேர்ப் இல்ல பாருங்க. பீயிங் இல் ஹெல்த்ன்னு வராது. பீயிங்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஆட்ஜெக்டிவோ ஒரு வேற மாதிரி தான் வரும். பீயிங் அ டாக்டர் அப்படி போடலாம். இல்ல பீயிங் சிக், பீயிங் இல் அப்படி போடலாம். பீயிங் இல் ஹெல்த்ன்னு வராது. ரைட்? ஹி ரிஜெக்டட்ன்னு இல்ல. ஹி வாஸ் ரிஜெக்டட். ஹி ரிஜெக்டட்னா அவன் தான் ரிஜெக்ட் பண்ணான்னு அர்த்தம். வேற யாரையோ. அவன் தான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். ரைட்? ஆப் லிங்க் இங்கிலீஷ் வித் வெண்ணிலா தான் ஆப்போட பேரு. யூடியூப் சேனல்ல இருக்கிற அதே நேம் தான் இங்கிலீஷ் வித் வெண்ணிலா. நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் பார்க்கலாம். இந்த லைவ் செஷனோட டிஸ்கிரிப்ஷன்லயே பாருங்களேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கும் இந்த ஆப்பிள் ஃபோன்ஸ்க்கும் உள்ள தனித்தனி லிங்க்கும் நான் குடுத்திருப்பேன். ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு. ஓகே. நம்ம வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கலாம். சில நேரம் ஒரு நாளைக்கு 10 வார்த்தை படிக்கணும்னு நெனச்சு, ஒரு 4 நாள் படிச்சு ஒரு 40 வார்த்தைகள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே படிக்காம இருக்காம, ஓகே. அதுக்கு நம்ம வந்து ஒரு வார்த்தையா ஒரு நாளா படிச்சுக்கிட்டு இருந்தா கூட பரவால்ல. அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் யூ வுட் ஹேவ் லேர்ன்ட் 30 நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹவ் டு யூஸ் தெம் இன் சென்டென்சஸ் வித் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆல்சோ யூ சி. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா இருக்கும். லெட்ஸ் டூ தட். ஓகே, ஐ வெல்கம் யூ டு தி ஆப். நீங்க அங்க வாங்க அவசியம். நீங்க வாட்ஸ்அப்ல இல்லைன்னா அங்கேயுமே நீங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ரைட். நான் இன்னொரு வேர்ப் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? யாரும் எழுதியிருக்கீங்களா? பிகாஸ் போட்டு ஆஃப் போட்டீங்கன்னா, ஹி வாஸ் ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இல் ஹெல்த் போட்டோம்னா, அதுவும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். அது பார்த்தீங்களா? அரவிந்த், ஹி வாஸ் ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இல் ஹெல்த்ல வேர் இஸ் தி அதர் வெர்ப்? அதே வாஸ் ரிஜெக்டட் தானே இருக்கு. as he was ill போட்டுட்டீங்க. அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆக்சுவலி. he was rejected as he was ill போட்டோம்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிரும். ஏன்னா as is a subordinating conjunction. சோ நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா தான் எழுதணும் இப்ப. he was ill healthன்னு வராது. he was ill. அவ்வளவுதான். as he was ill போட்றாதீங்க ப்ளீஸ். ஏன்னா as he was ill, because he was ill, since he was ill எல்லாம் போட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிரும். ஏன்னா as, because, since இதெல்லாம் வந்து subordinating conjunctions. அப்போ subordinate clauses ஆகி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிரும். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா he was ill. See how simple it is. He was ill and so he was rejected. Okay. His health was bad அப்படி எழுதலாம். இங்க he was ill போட்டிருக்கோம்ல. See, he was ill ஒரு main clause, he was rejected இன்னொரு main clause, and so the conjunction. Compound sentence ஆயிடுச்சு. his health was bad ன்னு எழுதலாம். his health was ill ன்னு போடக்கூடாது. See, கவனிங்க ப்ளீஸ். இல்லனா அவனை தான் போடலாம். ஹெல்த் வந்து இல்லா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. his health ன்னு போட்டீங்கன்னா was bad ன்னு போட தெரியணும். his health was bad and so he was rejected. This is also correct. His health was bad, he was rejected. Main clauses rendu. Right? Is besides being a dancer, she is a singer. அந்த sentence நம்ம எத்தனை தடவை பார்த்திருப்போம்னு லெசன்ஸ்ல எல்லாம். See, not only but also போட வேண்டியதான் அது. She is not only a dancer but also a singer. அங்க வந்து but also a singer ன்னு சொல்லும்போது அந்த is வந்து அந்த verb அங்க understood இருக்கு. அதனால தான் அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்றோம். ஓகே. Emmanuel, you see, he was rejected because he was ill போடக்கூடாது. Is this correct ன்னு கேட்டிருக்கீங்க? No, it is not correct. Because he was ill, as he was ill, since he was ill எல்லாம் போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அதெல்லாம் வந்து subordinate clauses. அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால அப்படின்னு ஆயிரும். அப்ப அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் மீனிங் தரக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்.
அது சபார்டினேட் கிளாஸ். காம்ப்ளெக்ஸ்னு இருந்துவீங்க, நீங்க சொல்றது கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, I think my connection is unstable. Is it okay now? Just now I got the message that my internet connection is unstable. உங்களுக்கு நல்லா கேக்குதா? See, audio video ரெண்டும் ஒழுங்கா இருக்கா? Now it's okay. Okay, thank you. Right. So இதுதான் விஷயம். Because he was ill போட்ற கூடாது. போட்டா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிரும். சிம்பிள் டு காம்பவுண்ட் ரெண்டு சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். So இப்போதான் நீங்க வந்து சபார்டினேட் கிளாஸஸ் போடணும். ரைட்? Tell the truth. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பார்த்தா பயந்து போயிடுவாங்க சில நேரம். இன்னும் 3 வார்த்தை தான் இருக்கு. Tell the truth. இதுல எங்க இருந்து இன்னொரு வேர்ப நம்ம போடுறது? ஒரு வேர்ப் தான் இருக்கு. யூ see, ஒரு வேர்ப் தான் இருக்கு. அதனால அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இன்னொரு வேர்ப் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அதுவும் அந்த கிளாஸ் வேற சபார்டினேட் கிளாஸா இருக்கணும். மீனிங் மாறிடக்கூடாது, டென்ஸ் மாறிடக்கூடாது. Can you think of the answer? Yes. Tell the truth. உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றோம். அதை வேற எப்படி சொல்லலாம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருக்க மாதிரி. ஃபேன் பாய்ஸ்ல பிகாஸ் வரல. நோ 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 நோ. அந்த பி வந்து பட். நல்ல வேளை யமுனா அதை நீங்க இப்ப போட்டீங்க. see, ஃபேன் பாய்ஸ்ல இருக்கிற பி வந்து பிகாஸ் இல்ல. அது வந்து பட். ஓகே. He was truthful. No, 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 Nagaraja. Tell the truth if you know it. Okay. கொஞ்சம் மீனிங் மாறுதுல்ல? உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கன்னு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றோம். Right? You are asked to tell the truth. No, no, that is a simple sentence. Emmanuel, you are asked to tell the truth. Asked. அதுதான் verb. இந்த to tell வந்து verb இல்ல. To tell becomes an infinitive. Tellக்கு முன்னால to இருக்குல்ல? It's again a simple sentence. So complex sentence எப்படி எழுதலாம்? Very good. Department of English in Tamil. Yes. Tell what is truth. You're close to the answer. Tell what the truth is. So is வச்சு முடிக்கணும் இந்த சென்டென்ஸ். இதுதான் நம்ம எம்பெடட் கொஸ்டின்ஸ்ல பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னால 2-3 லைவ் செஷன்ஸ்ல கூட நான் அதை ரெஃபர் பண்ணியிருப்பேன். உண்மை என்னவென்று சொல்லுங்கள்னு சொல்லும்போது see, tell what the truth is. இஸ் வச்சு முடிக்கணும் நம்ம சென்டென்ஸ். வாட் இஸ் த ட்ரூத்னு கேட்டக்கூடாது. வாட் இஸ் த ட்ரூத்ங்கிறது டைரக்ட் கொஸ்டின். உண்மை என்ன அப்படின்னு கேட்குறது. உண்மை என்னவென்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் an indirect question. அப்போ இந்த வேர்ட் ஆர்டர் மாறிடும். சப்ஜெக்ட் முதல்ல வந்துடும், வேர்ப் அப்புறமா வரும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாதிரி, கொஸ்டினுக்கு மாதிரி வேர்ப் முதல்லையும் சப்ஜெக்ட் அப்புறமும் வராது. வேற எப்படி எழுதலாம் இதே விஷயத்த? I'll give you a clue. ட்ரூத்னு இல்லாம ட்ரூங்கிற வேர்டை யூஸ் பண்ணி வேற எப்படி எழுதலாம்? Think of the answer. True யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம்? I'm waiting for your answer. Very good. Yes, Madhavan, that's right. Tell what is true. So இங்க வந்து நம்ம இஸ் கடைசில போட முடியாது. ஓகே, ரைட். ஏன்னா இங்க வாட் தான் சப்ஜெக்ட். இது உள்ள போனோம்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் அதுலயே போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க வந்து வாட் சப்ஜெக்ட், அதனால இங்க முன்னால இருக்கு. இங்க வந்து ட்ரூத் சப்ஜெக்ட். ரைட்? Tell what is true is correct. So இதை நீங்க பிரிச்சு பாருங்க. Tell main clause, what is true. வாட் இஸ் ட்ரூன்னு பார்க்கும்போது அது மெயின் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து உண்மை என்னவென்றுங்கிறது தான் அர்த்தம். என்னன்னா இங்க வந்து tell that what is trueங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, tell that which is trueங்கிற மாதிரி அர்த்தம். இந்த வாட்டே வந்து that which, tell that which is true அந்த மாதிரி. ஓகே, so this is a subordinate clause, right? Is it clear?
tell what is true இல்லனா tell what the truth is. Tell me if it is true. See, tell me if it is true வந்து அந்த மீனிங் கொஞ்சம் வேரி ஆகுது பாருங்களேன். உண்மையா உண்மையான சொல்லுங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. நம்ம அத கேட்கல. உண்மையான சொல்லுங்கன்னு சொல்லல. உண்மைய சொல்லுங்கன்னு சொல்றோம். ரைட்டா? ஓகே. ஆனா டெல் மீ இஃப் இட் இஸ் ட்ரூ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். ஆனா இங்க வந்து எக்ஸாக்ட் மீனிங்க கன்வே பண்ணல அது. That is another complex sentence. Tell me if it is true. Tell me whether it is true. இதுல வந்து உண்மையை சொல்லுங்கன்னே சொல்றோம். Tell what is true. Okay. Next. I have nowhere to sit. இத பாருங்க. I have nowhere to sit. எனக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்ல. I have nowhere to sit. Have மட்டும்தான் verb. இப்போ நம்ம ரெண்டு verbs இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அந்த ரெண்டு கிளாஸஸ்ல ஒன்னு மெயின் கிளாஸ், இன்னொன்னு சபார்டினேட் கிளாஸா இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் ஒவ்வொரு தடவை நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். I have nowhere to sit. Yes? Any answer? What is that? Rashanti Nadaraja, நீங்க வேற ஏதோ ஒன்று டைப் பண்ணிருக்கீங்களே சென்டென்ஸ். Tell the truth, work hard and come to dinner on time. What's that? I can't sit because I have nowhere to sit. Okay? Yes? அதனால உட்கார முடியலன்னு சொல்ல வரீங்க. ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்கிறனால உட்கார முடியலன்னு. ஓகே. As I have no place, I cannot sit. Okay. I have nowhere. Where should I sit? Where should I sit? ஒரு தனி கொஸ்டின் மாதிரி இருக்குது. I have no seat where. Very good. Who is that? Shashini. Shashini, yes. I have no seat where I can sit. Or I have no place where I can sit. That's a perfect answer. I have no place where I can sit. Or I have no seat. ஒரு மீட்டிங், ஒரு ஆடிட்டோரியம், அதில் சீட் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம்ல, உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி சீட் இல்லைன்னு. I have no place where I can sit. ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போடுறோம்னு பாருங்க. இன்னொரு வேர்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நம்ம யோசிச்சு போடுறோம். யாருக்கும் நாளைக்கு டெஸ்டா அர்ஜுன்? ஓகே. I have simple compound complex test. Thank you for your live session, live class, ma'am. Very kind of you. Thank you. I'm happy to hear that. Is நல்லா பண்ணுங்க, டெஸ்ட் நல்லா எழுதுங்க. Okay. If we use tell, it should be followed by indirect object. Yeah, நம்ம direct object சொல்லலாம். Tell the truth சொல்லலாம். Tell a story ன்னு சொல்லலாம். Yes, you can. Direct object போடலாம். Yes. So this is the right answer. I have இது ஒரு verb where I can sit. Can sit is another verb. இது main clause. இது ஒரு subordinate clause. Okay. What's the time? It's 9:40. 4 sentences தான் முடிச்சிருக்கோமா? Now, compound is simple. Compound is simple. The rules எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Definition ஞாபகம் வச்சுக்கோங்க. He escaped several times but was finally caught. He escaped several times. நிறைய தடவை தப்பிச்சான், கடைசியில் பிடிபட்டான். But was finally caught. Okay. இப்போ ரெண்டு verbs இருக்கா. escaped ஒரு verb, was caught ரெண்டு சேர்த்து ஒரு verb, நடுவுல இந்த adverb இருக்கு. ஓகே. now இப்போ நீங்க ஒரு verb இருக்கிற ஒரு simple sentence-ஆ எழுதணும். Yes, correct. Department of English in Tamil is escaping several times. He was finally caught. இந்த escapedங்கிற verb escaping participle மாத்திரோம். அவ்வளவுதான்.
இல்ல having escapedன்னு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். நிறைய தடவை ஓகே, escaping is not wrong. இல்லைன்னா having escaped several times. ஸோ இதெல்லாம் வந்து verb கிடையாது. escaping பேரு present participle, having escaped பேரு perfect participle. Both are participles, not verbs. Having escaped several times, he was finally caught. In spite of போடலாம். யாராவது in spite of போட்டிருக்கீங்களா? இல்ல, ரைட், அதுவும் போடலாம். இதுக்கு முன்னால் நிறைய தடவை தப்பித்திருந்தும் கடைசியா பிடிபட்டான்னு சொல்லி in spite of escaping several times he was finally caught. ஸோ அந்த மாதிரி எழுதும்போது பட்டை போட்டக்கூடாது, ரொம்ப முக்கியம். பட்டை போட்டோம்னா அவ்வளோதான், இந்த சென்டென்ஸே அப்படியே ஸ்பாயில் ஆயிடும். ஓகே, இஸ் தட் கிளியர்? நோ பீயிங் எஸ்கேப்ட் வராது. அபு மார்ஜி பீயிங் எஸ்கேப்டுன்னு வராது. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸை பாருங்களேன். இந்த பீயிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை போட்டோம்னா அது ஒன்று பாசிவ் வாய்ஸ் மீனிங்ல வரும், இல்ல பீயிங் பக்கத்துல இருக்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவா வரும். இந்த மாதிரி ஆக்டிவ் மீனிங்ல வராது. ஓகே, பீயிங் டோல்டு, பீயிங் வார்ன்டு, ஸோ அதெல்லாம் வரும். ஏன்னா இன்னொருத்தர் தான் அவங்களுக்கு சொல்றாங்க, இன்னொருத்தர் தான் வார்ன் பண்றாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது பீயிங் வார்ன்டு வரும். பீயிங் பனிஷ்ட் செவரல் டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது பீயிங் வரும். ஆனா பீயிங் எஸ்கேப்டுன்னு வராது. இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே, ஏன்னா தப்பிக்கிறது அவன் தான், தப்பிக்கப்பட்டான்னு சொல்ல முடியாது இல்லை. யோசிச்சு பாருங்க, பாசிவ் ஃபார்ம்ல எழுத முடியாது இல்ல. ரைட். In spite of escaping several times, he was finally caught. Yes, correct. Visalam Sivaraman. Yes, that's right. When to use present and perfect participle? Yes. See, the present participle வந்து அந்த நேரத்திலேயே நடக்கிறப்பையும் நம்ம சொல்லலாம், இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நடந்ததுக்கும் சொல்லலாம். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் எப்போ சொல்லுவோம்னா, இந்த ரெண்டு ஆக்ஷன்ஸ்க்கு நடுவில் ஒரு கன்சிடரபிள் இன்டர்வல் ஆஃப் டைம் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நிறைய தடவை அவன் இதுக்கு முன்னால் தப்பிச்சிருக்கிறான், கடைசியாக பிடிபட்டான். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் நல்ல ஒரு டைம் இன்டர்வல் இருந்திருக்கும் நிச்சயம். ஓகே, ஸோ அதனால ஹேவிங் எஸ்கேப்ட் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் சொல்லலாம். ரைட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்பைட் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப், சரி அது யூசேஜ் தான், மீனிங் ஒன்று தான். ரைட். டிஸ்பைட் போடும்போது ஆஃப் போடக்கூடாது, இன்ஸ்பைட்டோட ஆஃப் போடுறோம். Right, now let's go to the next sentence. As a boy, he had never been at school and therefore he had no opportunity of learning to read or write. And it's a long sentence. Let me rub this one and write it. As a boy. So இந்த ஆஸ் பார்த்த உடனே இது வந்து அந்த பிகாஸ்ங்கிற அர்த்தம் உள்ள கன்ஜங்ஷன் அப்படின்லாம் நினச்சிக்கிற கூடாது. ஓகே, ஒரு பாயா, ஒரு பாயா அதான் அர்த்தம். ஆஸ் அ பாய். ஓகே, ஆஸ் அ பாய் he had never been at school. He had never been at school. ஸ்கூலுக்கே அவன் போனதில்லை. And therefore he had no opportunity. இந்த சென்டென்ஸ் எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த லேர்னிங் எல்லாம் வருது பாருங்க. ஸோ இந்த லேர்னிங் எல்லாம் பார்த்து வேர்புன்னு நினச்சிக்கிற கூடாது. நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லேர்னிங் டு ரீட், இந்த ரீடு அப்புறம் இந்த ரைட் இதெல்லாம் பார்த்து வேர்புன்னு நினச்சிக்கிற கூடாது. ஓகே, see, as a boy he had never been at school and therefore he had no opportunity of learning to read or write. What does the sentence mean? அவன் வந்து ஸ்கூலுக்கு போனதே இல்லை அவன் பாயா இருக்கும்போது, அதனால அவனுக்கு எழுத படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எழுத படிக்க கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ரைட்டா? ஸோ ஃபைண்ட் அவுட் த வேர்ப்ஸ் ஃபர்ஸ்ட். had been இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு வேர்ப், ரெண்டுக்கும் நடுவில் இந்த நெவர்ங்கிற அட்வர்ப் இருக்கு. ஓகே, இங்க ஒரு had.
இந்த had beenல இருக்கிற had helping verb, இந்த had main verb. ஸோ 2 verbs தான் இருக்கு. ஒரு had been, ஒரு had. இந்த learning verb கிடையாது. It is a gerund. இந்த read, write எல்லாம் verbs கிடையாது. இதெல்லாம் infinitives, you see. To read. இங்க to இருக்கிறதா தான் அர்த்தம். இந்த to வந்து omit பண்ணிட்டோம் because it's understood. He had no opportunity of learning to read or to write ன்னு அர்த்தம். இன்னொரு to போட வேண்டியது இல்ல. to காணோம்ன உடனே இங்க பார்த்த உடனே நம்ம to இருந்தா தானே infinitive சொல்லணும். to தான் இங்க இல்லையே. அப்ப இது verb onல நினைச்சுக்கிற கூடாது. Right? So this is the sentence. Compound sentence. And therefore தான் இங்க conjunction. சிம்பிளா இப்ப மாத்தணும். ஒரு verb இருக்கிற மாதிரி. he பக்கத்துல have போட்டிருக்கீங்க பாருங்க. he பக்கத்துல have வருமா? அதோட டென்ஸ் எல்லாம் மாத்திரக்கூடாது. இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல தானே இருக்குது. he had been வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அது அப்படியே வச்சுக்கிற வேண்டியதான். ஓகே. being a boy, having never been at school. So, very good, very good. That's the correct answer. Visalam Sivaraman, yes. Having never been at school as a boy, yes. That is the right way of putting it. இந்த as a boy வந்து இங்க பின்னாடி போட்டுறணும். Having never been at school as a boy, he had no opportunity of learning to read or write. Perfect. That is the correct answer. So இந்த had உடைய base form என்ன? have தானே. இந்த have ஓட ing போடுறோம். அப்ப having ஆயிடுச்சு. இந்த been அப்படியே வச்சுக்கிறோம். இந்த never, having never been at school as a boy. இது இப்ப என்ன ஆக்கிட்டோம்? phrase ஆக்கிட்டோம். இங்க ஒரு மெயின் clause நம்ம ஒரு phrase ஆக்கிட்டோம். verb இல்லாத ஒரு group of words ஆக்கிட்டோம். Having never been at school as a boy, he had no opportunity. Okay, இது நான் ஃபுல்லா இப்ப எழுதல. He had no opportunity of learning to read or write. Now this is a simple sentence with only one verb, which is had. Right? Okay. A boy being never at school. Okay. And the boy னு போடாம மதுபாலா having been க்கு பதிலா being never at school னு போடலாம். present participle being போடலாம். ஆனா as a boy வந்து அப்புறம் போடலாம். being never at school as a boy. Okay. He had no opportunity. Yes, he had no opportunity to read and write. என்ன Gauni, how do I pronounce that? Gauni Heshri. நீங்க தானே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் செஷன் கேட்டது, லைவ் செஷன் லாஸ்ட் வீக். ஓகே. இப்போ இந்த வெறும் சென்டென்ஸ் இது மெயின் கிளாஸ் மட்டும் எழுதிருக்கீங்களே என்ன? he had no opportunity to read and write at school. See, that is a simple sentence. இந்த விஷயமே வரவே இல்லையே. அவன் ஸ்கூலுக்கு போனதே இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தையே நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணக்கூடாதுல்ல. சரி, ஒரிஜினல் சென்டென்ஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குதோ அதே இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம எழுதுற ஆன்சர்லயும் இருக்கணும். எதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுல தான் இருக்கு கெட்டிக்காரத்தனமே. ஸ்கில்லே அதுல தான் இருக்கு. எந்த பாயிண்ட்டையும் விட்டுறக்கூடாது. மீனிங்கை மாத்திரக்கூடாது. டென்ஸை மாத்திரக்கூடாது. ஸ்ட்ரக்சரை மட்டும் மாத்தணும். ஓகே, there lies the skill. He had no opportunity to read and write at school வந்து சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஆனா இந்த பார்ட்டை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அதுல. சரியா? அந்த ஆஸ் அ பாய் கூட நீங்க போட்டிருக்கீங்க இப்ப ஆட் பண்ணி. ஆனா அவன் ஸ்கூலுக்கே போனது இல்ல. அந்த விஷயத்த நம்ம சொல்லல பாருங்க இதுல. ஓகே. இப்ப இந்த சென்டென்ஸ் as such it may also mean that he went to school but he didn't have the opportunity to learn to read and write. Maybe there were no teachers, maybe he didn't go to school regularly or he didn't understand. ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா அவன் ஸ்கூலுக்கு போனதே இல்ல. அந்த பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது. Never being at school as a boy. Yeah, that's right, Shashini. Never being at school as a boy. He had no opportunity to read and write at school. At school போடணும் இல்ல. Read and write ஓடயே நிப்பாட்டிடலாம். Okay. He had no opportunity to
learn to read and write போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஆஃப் லேர்னிங் இருக்கே, லேர்னிங் ஜெரண்ட திருப்பி இங்க நம்ம இன்ஃபினிட்டிவா எழுதுறோம்னு அர்த்தம் அவ்வளோதான். பட் த மீனிங் இஸ் த சேம். He had no opportunity to learn to read and write. இல்லனா he had no opportunity of learning to read and write. You see, there are so many ways of saying the same thing. இதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி பார்க்கும்போது தான் உங்களுக்கு லாங்குவேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும். Right? It's 9:50. Okay. Let's see. அப்புறம் காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ். இப்போ என்ன செய்யணும்? மெயின் கிளாஸஸ் மட்டுமே இருக்கிற ஒரு சென்டென்ஸை ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருக்கிற சென்டென்ஸா மாத்தணும். சரியா? Only do the right and you will have no reason to be ashamed. Only do the right and you will have, இதெல்லாம் நல்ல சென்டென்சஸ். ரெனன் மார்டின்ல இருந்து தான் நான் அப்படியே எடுத்திருக்கேன் சென்டென்சஸ். பியூட்டிஃபுல் சென்டென்சஸ். Only do the right and you will have no reason to be ashamed. ரைட்னா என்ன? டூ த ரைட்னா என்ன? சரியான விஷயங்களை நம்ம செய்யணும். செய்யுங்க. and you will have no reason to be ashamed. அந்த மாதிரி செஞ்சோம்னா அதான் இப்படி நான் சொல்லும் போதே உங்களுக்கு க்ளூ கிடைச்சிரும் அது எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல எழுதலாம்னு. ஓகே, only do the right and you will have no reason to be ashamed. அப்ப நம்ம if போட போறோம் இங்க, அவ்வளவுதான். yes, correct, good. Jigan Emmanuel, yes. if you do only the right you will have no reason to be ashamed. correct, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி இது. if you do, இது வந்து இங்க ரெண்டு மெயின் கிளாஸஸா இருக்கு. இங்க if you do only the right you will have, இந்த மாதிரி நீங்க எழுதும் போது இங்க எல்லாம் காமா போடணும். அதெல்லாம் அவ்வளவு முக்கியம். ரைட்? if clause, when clause, இதெல்லாம் டைம் clause இதெல்லாம் போடும்போது நம்ம காமா போட்டுட்டு அப்புறம் மெயின் clause எழுதணும். if you do only the right you will have no reason to be ashamed. The rest of the sentence is the same. You see how it has the same meaning as the original sentence, only the structure is different. if you do only the right, இதுதான் subordinate clause. you will have no reason to be ashamed, main clause. அப்ப complex sentence ஆயிடுச்சு. ஓகே, எஸ், மாத்தி எழுதினாலும் ஒண்ணும் இல்லை. you will have no reason to be ashamed if you do only the right. yes. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதினாலும் கரெக்ட் தான். ஆனா இந்த பார்ட் அப்படியே வச்சுக்கணும். இந்த இஃப்க்கு அப்புறம் you do only the right வருதான்னு பார்த்துக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், you called me and here I am. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான சென்டென்சஸ். இதெல்லாம் நீங்க கொஸ்டின் பேப்பர் அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இதெல்லாம் நம்ம பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். you called me ஒரு மெயின் கிளாஸ் and here I am, நீ என்னை கூப்பிட்டா நான் இங்க இருக்கிறேன். ரெண்டுமே வந்து ஒரு முழுமையான அர்த்தம் தரக்கூடிய குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ரெண்டுமே மெயின் கிளாஸஸ். you called me ஒரு மெயின் கிளாஸ், here I am ஒரு மெயின் கிளாஸ். yes Kumar, correct, good. yes, since you called me, மீதிய போடுங்க. வெறும் since you called, yes, as you called me I am here. Department of English and Tamil, yes, correct. as, so, since, so போட்டு yes, I am here since you called me, right? I am here I am, correct. அதே ஸ்ட்ரக்சரே வச்சுக்கலாம். here I am because you called me, yes, correct. There are many ways of saying the same thing. as you called me I am here. Subordinate clause, this one is the main clause. I'm here since you called me. இல்ல here I am லே அதே பேட்டர்ன்லயே here I am since you called me.
எப்படி போட்டாலும் சரி எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் தான். எஸ் ஐ எம் ஹியர் பிகாஸ் யூ கால்ட் மீ. எஸ் பிகாஸ் சின்ஸ் ஆஸ் என்ன போட்டாலும் சரி. ரைட். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள். இன்னும் ஒரு 4 சென்டென்சஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் 2 சென்டென்சஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட் 2 சென்டென்சஸ். ஓகே, just a minute. Okay, an honest boy speaks as he thinks. Complex to simple. An honest boy speaks as he thinks. நான் முதல்ல சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மெயின் கிளாஸ். An honest boy speaks. அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி தெரியும், பட் இன் ஸ்ட்ரக்சர் ஓகே இட் இஸ் கம்ப்ளீட். as he thinks இது சபார்டினேட் கிளாஸ். இப்படி இருக்கா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா? இப்போ நம்ம சிம்பிளா எழுதணும். சிம்பிளா எழுதணும்னா என்ன செய்யணும்? ஒரு வேர்ப் எடுத்துடணும், ஒரு வேர்ப் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். பனிமலர் என்ன போட்டிருக்கீங்க? ஐ எம் ஹியர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓ, அந்த முந்தின சென்டென்ஸ்க்கு ஆன்சரா? நோ, இந்த வெயிட்டிங் ஃபார் யூ லாங் டைம் எல்லாம் வராதுல்ல. யார் பாய் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே பாய். மேபி இட்ஸ் டைம் ஃபார் யூ டு லீவ். எஸ் பாய். an honest honest போடக்கூடாது, an honest போடணும். ஏன்னா honestல இருக்கிற h is not pronounced, அது silent letter. அதனால an honest boy போடணும். an honest boy speaks his thinkingனு போடுறதை விட thoughtsனு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவனுடைய எண்ணங்களை பேசுறான். you see, yes correct, very good உதய். ஓ, நீங்க வந்து being an honest boy போட்டு he speaks his thoughts போட்டிருக்கீங்களா? honest boy-ஆ இருக்கிறதுனால அவனுடைய எண்ணங்களை அவன் பேசுறான்னு போடலாம். being இல்லாமையே போட்டாலும் கரெக்ட் தான். an honest boy speaks his thoughts. okay, just stating it as a fact. an honest boy speaks his thoughts. வெறும் speaks his thoughts-னு போடலாம், speaks out his thoughts-னு போடலாம். ஸோ இங்கே ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கு. இந்த தாட்ஸ்னா இது வந்து நவுன். ஓகே, அவனோட எண்ணங்களை அவன் பேசுறான். as he thinks, அவன் என்ன நினைக்கிறானோ அதை பேசுறான்னு இருக்குது. இதுல இந்த நினைக்கிறது திங்க்ஸ்ங்கிற வேர்பை தான் நம்ம வந்து தாட்ஸ்னு வேர்ப். இங்க வந்து தாட் பாஸ்ட் டென்ஸோட எஸ் போட்டுக்கோன்னு நினைச்சிடக்கூடாது ப்ளீஸ். யூ see, think, thought, thought. ஸோ இது என்னன்னா இது பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த தாட்டோடலாம் நம்ம இங்கே எஸ் போடலை. இது வந்து எண்ணம், அதுவும் இதே ஸ்பெல்லிங் இதே வேர்டு தான். தாட் வந்து வேர்பாவும் வரும் பாஸ்ட் டென்ஸா, நவுனாவும் வரும். எண்ணம், நினைப்பு, அந்த மாதிரி அர்த்தத்தில் அந்த மாதிரி நவுனா தான் இங்கே வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இட் இஸ் டைம் யூ வெண்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸ், இட் இஸ் டைம் யூ வெண்ட். Yes, 9:58 Ram. I think we will take 10 more minutes to finish. பார்க்கலாம். It is time you went. So இங்க ஒரு verb, இங்க ஒரு verb. So இந்த மாதிரி sentence முதல்ல your video is not clear. Arun Christopher. Okay. மொத்தம் உங்களுக்கு clear-ஆ இருக்கா? வீடியோ, ஆடியோ ரெண்டும் clear-ஆ இருக்கா? சிவமூர்த்தி, சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டீட்டெயிலாக சொல்லுங்க மேம். எவ்வளோ தடவை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேனே. நிறைய வீடியோஸ் இருக்குது சேனலில். மேபி யூ ஆர் அ நியூ சப்ஸ்கிரைபர், ஐ டோன்ட் நோ. ஸோ ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது சேனலில், நீங்கள் பாருங்கள். 6 வீடியோஸ் சிம்பிள் டு காம்பவுண்ட், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இந்த இன்னைக்கு பண்ணமே அது மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் ஒரு 6 வீடியோஸ் இருக்குது. அது போக இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் அதை பண்ணி அது ஒரு வீடியோ இருக்குது. அப்புறம் லைவ் செஷன் வேற இன்னொரு லைவ் செஷன் இருக்கு. இன்னைக்கு பண்ண மாதிரியே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 1/2 an hour கிளாஸ் அது. ஓகே, ரைட்.
யூ வென்ட் வெட்னஸ்டே. நோ, 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 நோ. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்னன்னா, கோயிங் குட், ஆல் கிளியர். ஓகே, தேங்க் யூ ராம். ஓகே. திருப்பியும் பார்த்தீங்களா? வீடியோ நாட் கிளியர்ன்னு போடுறாங்க. இந்த சிவமூர்த்தி. அவங்களுக்கு ஒருவேளை நெட்வொர்க் சரியில்லையோ? ஓகே. ரைட். இட் இஸ் யோர் லீவிங் டைம். எஸ். நீங்க கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம கடைசி சென்டென்ஸா எழுதியிருக்கணும் ஆக்சுவலி. இட் இஸ் டைம் யூ வென்ட்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த நேரத்த தாண்டிட்டோம். அந்த மாதிரியெல்லாம் அர்த்தம் இது. ஓகே. கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல, அதான் இது. இந்த வென்ட் வந்து பாஸ்ட்ல முடிஞ்சு போன மாரி அப்படி இல்ல. எஸ். இட் இஸ் டைம் ஃபார் யூ டு கோ. அதான் ஆன்சர். யோர் டைம் இட் இஸ் யோர் டைம் டு கோ சொல்றத விட, இட் இஸ் டைம் ஃபார் யூ டு கோ. ஓகே. இட் இஸ் டைம் ஃபார் யூ டு கோ. ஸோ இந்த வென்ட்டை நம்ம என்னவா ஆக்கிட்டோம்? டு கோன்னு ஒரு இன்ஃபினிட்டிவ் ஆக்கிட்டோம். ஓகே. காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேம். ப்ளீஸ் டீச் அகைன். ஓகே. இந்த விஷயமா? இது வந்து இந்த எக்ஸ்பிரஷனே இப்படிதான். See, it is time, it is high time இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்டை போட்டிங்கன்னா, it is time, it is time we said goodbye. ஸோ இங்க என்ன அர்த்தம்னா, குட் பை சொல்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சொல்றதுக்குன்னா என்ன, இனிமே தான் சொல்றதுக்கு. ஆனா இங்க வந்து செட் போடணும். ஸோ அதான் வந்து இந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அப்படிதான். இட் இஸ் ஹை டைம் வி லெஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு லீவ்னு அர்த்தம். ஸோ டைமோ ஹை டைமோ போட்டு இங்கே ஒரு சப்ஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா பாஸ்ட் டென்ஸை போடணும். டசன்ட் மீன் தட் இட் டாக்ஸ் அபவுட் த பாஸ்ட். நோ நோ. ப்ரெசண்ட்டை தான் சொல்கிறோம், ஃப்யூச்சரை தான் சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபார்ம் வந்து பாஸ்டில் இருக்கணும். ஓகே. கிளியர் ஓன்லி. ஓகே. ரைட். கிளியர் நீங்கள் சொல்கிறது வந்து வீடியோ சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்னொருத்தவங்களுக்கு புரியலைன்னு சொன்னது தெரியல, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்னன்னு. ஓகே. த லாஸ்ட் டூ சென்டென்சஸ், காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட் என்ன பண்ணணும்? அப்போ ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கிற ஒன்றும் ரெண்டோ, நானா ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கிற மாதிரி சென்டென்சஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஈஸியாக வச்சுக்கிறோம் முதல்ல. அப்புறம் அட்வான்ஸ் லெசன்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு சபார்டினேட் ஒரு மெயின் கிளாஸும் 3 சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கிற சென்டென்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம். ஓகே. ஸோ அதை வந்து வெறும் மெயின் கிளாஸஸ் இருக்கிற காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். இஃப் ஹீ இஸ் அட் ஹோம் ஐ ஷல் see him. அவன் வீட்டில் இருந்தான்னா நான் அவனை பார்க்குறேன்னு அர்த்தம். இஃப் ஹீ இஸ் அட் ஹோம் ஐ ஷல் see him. ஸோ ஐ ஷல் see him ஒரு மெயின் கிளாஸ், இஃப் ஹீ இஸ் அட் ஹோம் ஒரு சபார்டினேட் கிளாஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்குது. ஓகே. இதை காம்பவுண்ட் சென்டென்ஸாக வெறும் மெயின் கிளாஸஸ் மட்டும் இருக்கிற ஒரு சென்டென்ஸாக மாற்றணும். எனிபடி? ஸோ இங்கே வந்து இஃப் ஹீ இஸ் அட் ஹோம்னு சொல்லும் போதே அவன் வீட்டில் இருந்தான்னா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ நம்மளுக்கு வந்து ஷுவராக தெரியாது அவன் வீட்டில் இருக்கானா இல்லையான்னு. அப்போ அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம்னா, இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. he may be at home. இஃப் எடுத்துட்டு he may be at home அவன் வீட்டில் இருக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட்டாக மீனிங் தரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் ஆயிடுச்சு. he may be at home and in that case னா என்ன? வீட்டில் இருந்தான்னான்னு அர்த்தம். ஆனால் இஃப் எடுத்துட்டு எப்படி போடுறோம் பாருங்க. ஏன்னா இஃப் போட்டால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிரும்ல. அப்போ இஃப் எடுத்துட்டு வேற எப்படியெல்லாம் நம்ம அந்த அதே மீனிங்கை கன்வே பண்றோம். he may be at home and in that case I shall see him. இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கலாம் இந்த விஷயமெல்லாம். he is at home போடக்கூடாது. he is at home னு சொல்லிட்டோம்னா அவன் வீட்டில் இருக்கான்னு அர்த்தமாயிரும். அதே நம்ம இங்க சொல்றோம் பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்க. ஒரிஜினல் சென்டென்ஸ்ல இருக்கிற மீனிங்கை மாத்திரக்கூடாது. இஃப் he is at home னு சொல்லும் போதே என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? நம்மளுக்கு தெரியாது அவன் வீட்டில் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. we are not sure of that. இருந்தான்னா நான் அவனை பார்க்குறேன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதே மாதிரி
ஒரு டவுட்ஃபுல்லா தான் சொல்றோம் பாருங்க. He may be at home. Maybe. You see, you're not certain of it. He may be at home ஒரு main clause. In that case, I shall see him இன்னொரு main clause. And தான் conjunction. Right? I told the answer, ma'am. He may be at home for. Okay. Yes, correct தான். ஆமா சொன்னீங்க. ஆனா மீதி சென்டென்ஸை போட்டிங்களா? இருங்க வரேன். He may be at homeக்கு அப்புறம் மீதி சென்டென்ஸை பார்த்த மாதிரி இல்லையே. Yes, he may be at home மட்டும் போட்டிருக்கீங்க. Right, yes, correct. Yes, good, good. The last sentence. Unless you keep quiet, you will be punished. டைம் கொஞ்சம், அது என்னது டைம் கொஞ்சம் மீதி காலமே, என்ன சொல்ல வரீங்க? Unless you keep quiet, you will be punished. So இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். With one main clause, you will be punished, and one subordinate clause, unless you keep quiet. Right? So என்ன சொல்ல வர்றோம்? எஸ் வெரி குட். குவைட் தான் ஸ்பெல்லிங் மாற்றி எழுதிட்டீங்க. மற்றபடி சென்டென்ஸ் ஆன்சர் கரெக்ட் தான். கீப் குவைட் ஆர் யூ வில் பி பனிஷ்ட். சி QUITE போடக்கூடாது. QUIET ரெண்டும் வேற வேற வேர்ட்ஸ். QUIET குவைட்னா மெதுவா அமைதியா அந்த மாதிரி. ஓகே, இது வந்து அட்ஜெக்டிவ் நவுனாவும் வரும். இது வந்து அட்வர்ப் குவைட். ஓகே, ஓரளவுக்குங்கிற அர்த்தமும் வரும், ரொம்பங்கிற அர்த்தத்துலையும் வரும். அப்படியே ஆப்போசிட் மீனிங், ஆனால் அந்த மாதிரி வரும். கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் கீப் குவைட் ஆர் யூ வில் பி பனிஷ்ட். Or is a coordinating conjunction connecting two main clauses. அமைதியா இருங்க, இல்லைனா நீங்க தண்டிக்கப்படுவீர்கள். ஓகே, இட் கீப்ஸ் கெட்டிங் ஸ்டக். அப்படியா ராம்? வீடியோ நல்லா இருக்கா? வீடியோ அண்ட் ஆடியோ ஒழுங்கா இருக்கா? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ்வளோதான். எனிஹவ் we have come to the end. Keep quiet or main clause, you will be punished in our main clause. Right? Or we can use else. Yes, போடலாம். Or else போடலாம், otherwise போடலாம். Correct? Yes. Keep quiet or else you will be punished. Keep quiet, otherwise you will be punished. Yes, correct. Good. எல்லாம் போடலாம். It's clear only? Okay, right. Thank God. முடிக்க போகிற நேரத்தில் வீடியோ வேறு கிளியராக இல்லையோன்னு நினைக்காம. ஓகே, லுக் அட் மை ஆன்சர். எஸ் உதய், வேர் இஸ் யுவர் ஆன்சர்? எங்கே இருக்கு உங்கள் ஆன்சர்? எங்கே இருக்கு? இன்னொரு தடவை டைப் பண்ணுங்களேன் ஆன்சர். என்னால் தேட முடியலையே. வேர் இஸ் இட்? எஸ், அவங்க சைடில் ஏதோ இஷ்யூவாக இருக்கலாம். எஸ், திஸ் டஸ் நாட் சீம் டு ஹவ் gone on for an hour. Yes, time flies fast. ரைட், அதுவும் கிராமர்லாம் படிக்க ஆரம்பித்தோம்னா, அது நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டைம் போகிறதே தெரியாது. ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாரும் ஒரு பத்திரமா இருங்க. எங்கே பார்த்தாலும் காய்ச்சல், உடம்பு வலி, தொண்டை வலின்னு இருக்கு. எனக்கே இன்னைக்கு தொண்டையெல்லாம் சரியில்லை. நாள் முழுசும் ரொம்ப பேசாமல் நான் பாதுகாத்து வச்சுருந்து இந்த கிளாஸ் லைவ் செஷனை ஒழுங்காக பண்ணிடணுமேன்ட்டு finally we are here. Yes, we have successfully completed the session. Yes, good. Thank you for joining, all of you. Yes, see you next week with another interesting topic. I have not yet decided the topic. ஒரு ஜென்ரல் செஷன் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் இந்த யூடியூப் வீடியோஸில் காமெண்ட்ஸில் கேட்டிருப்பீங்கள்ல சில கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அதுலேருந்து சில கொஸ்டின்ஸை எடுத்து அதோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, yes, thank you all of you. Yes, good night. Bye.